சிவோகம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக். கர்மா. இத பத்தி ஒரு வியூவர் கேட்டிருந்தாங்க. கர்மா பத்தி சொல்லுங்கன்னு. ரொம்ப நாளாச்சு கேட்டு நான் தான் டிலே பண்ணிட்டேன். நான் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அ என்ன உங்களுக்கு கர்மாவ பத்தி தெரியும்? ஏன் இந்த கர்மா அப்படின்னாலே ஒரு ஹைப். இதெல்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணேன். பார்த்துட்டு இருந்தேன். நான் போய் தேடல. ஆனா அதுவா கொண்டு வந்து குடுத்துச்சு. யூனிவர்ஸா கொண்டு வந்து குடுத்துச்சு. என்னென்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன் இந்த பிரபஞ்சம் எனக்கு கொண்டு வந்து காமிச்சதுன்னா, இந்த ஒரு முத்திரை செய்யுங்கள், அனைத்து கர்மாவிலிருந்தும் விடுபடலாம். இந்த ஒரு முத்திரை செய்யுங்க, வீடு ஏசி போல ஆயிடும். இந்த மாதிரி பல 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 விஷயங்கள் கர்மா ரிலேட்டடா மோட்டிவேஷன்ங்கிற பேர்ல வந்து உண்மை அற்றதை சொல்றது, இதெல்லாம் வந்து நான் பார்த்தேன். இப்போ நான் சொல்ற விஷயம் வந்து, இப்ப நான் இந்த இந்த எதெல்லாம் வந்து நான் பார்த்தேன், எந்த ஆட்ஸ் எல்லாம் பார்த்தேன்னு நான் சொல்றேன் இல்லையா? இத வந்து உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் அந்த நபர் தவறு என்று நான் சொல்லவில்லை. அவங்க சொல்ற விஷயத்திற்கான உண்மை தன்மைய தான் நான் வந்து உங்ககிட்ட காமிக்கிறேன். அந்த விஷயத்தை பத்தின ஒரு தெளிவை நான் தருகிறேனே ஒழிய, அந்த நபர் தவறு என்று நான் சொல்லவில்லை. நான் ஏன் இத வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றேன் அப்டின்னா, ஏற்கனவே ஒரு வீடியோல வந்து ஒருத்தர் சர்டிஃபிகேட்ட எரிச்சத பத்தி நான் பேசியிருந்தேன். இந்த மாதிரி அ எரிக்க வேண்டியது வந்து சர்டிஃபிகேட்ட இல்ல. அது என்னுடைய சர்டிஃபிகேட்ன்னு ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா? அது என்னுடைய, நான் அப்டிங்கிற ஒண்ணு இருந்தா தான் அது என்னுடைய சர்டிஃபிகேட். அத தான் எரிக்கணும் அப்டின்னு சொல்லியிருந்தேன். அப்போ அ அ நான் அப்பவுமே நான் அந்த நபரை தவறு என்று சொல்லவே இல்லை. நான் சந்தித்த ஒரு நான் மிகவும் மிகவும் மதிக்கக்கூடிய இறைவனாக கருதுகிற ஒரு குரு. அவர் வந்து அவருடைய பாதையில பயணித்தபோது, அவருடைய ஜாதகத்தை அவர் எரித்து விட்டார். இப்ப நான் வந்து அவர் தவறுன்னு நான் இப்ப சொல்ல முடியாது. அதனால நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் நான் என்ன சொல்ல வரேன்னு. நான் நபரை தவறு என்று சொல்லவில்லை. ஒரு கிரீடம் இருக்கு அப்டின்னா, அந்த கிரீடத்துக்கு வந்து நம்ம கல்லு வச்சு அழகு பார்க்குறோம். ஒரு நபர் என்று இருந்தால், அவங்களுக்கு டிகிரி அது இதுன்னு சொல்லி அந்த ஐடென்டிட்டிக்கு வந்து அழகு பார்க்கிறோம். நான் சொல்றது கிரீடமே தேவையில்ல. அந்த நபரை தான் எடுக்க வேண்டும். அந்த கிரீடத்தை தான் கழட்ட வேண்டுமே ஒழிய, கிரீடத்துல இருக்கிற கல்ல கழட்டக்கூடாதுங்கிறேன். இதுல நான் அவர் தவறுன்னு சொல்ல. இந்த ஒரு விஷயம் மட்டும் அந்த நபருக்கோ, இல்லன்னா அ யாரெல்லாம் நான் நபர தவறா சொன்னேன்னு நெனச்சவங்களுக்கோ புரிஞ்சுதுன்னா, இந்த ஒரு விஷயத்துல இருந்தே ஒரு லீப் எடுக்கலாம். ஒரு டபுள் ப்ரமோஷன், 4 ப்ரமோஷன்ஸ் எடுத்துடலாம். நமக்கு விஷயத்திற்கான தெளிவு தான் தேவை. அத வந்து ஒரு ஐடென்டிட்டிக்கு டைரக்ட் பண்ணவே கூடாது. ஸோ என்னுடைய கடமை நான் அடைந்த தெளிவை குடுக்குறது தான். அவ்வளவுதான் என்னுடைய கடமை. நான் இப்ப வந்து யாருக்கும் குருவாலாம் இல்ல. என்ன குருன்னு சொல்றவங்களுக்கு சில சாதனைகள் குடுத்து, இந்த சாதனைய நீங்க இத்தன நாள் பண்ணி ஆகணும் அப்படின்னு நான் சொல்லியாச்சு. இது முடிச்சுட்டு அவங்க வந்தாங்கன்னா, அடுத்த நிலைக்கு போகலாம். அவ்வளோதானே ஒழிய, அ இன்னும் வந்து முழுமையாக வந்து நான் யாரையும் வந்து டிசைபிளாவும் ஏத்துக்கல. என்னையும் யாரும் முழுசா குருன்னு ஏத்துக்கல. சொல்லுவாங்க. குருன்னு எல்லாருமே சொல்ல தான் செய்வாங்க. ஆனா, அ நமக்கு தெரியும். மனசார தெரியும். யாரால வந்து அதுக்கு ஏத்துக்க முடியும்? யாருக்கு அந்த டிசைபிள்ஷிப் குவாலிட்டி இருக்கு? அப்படிங்கிறது எல்லாமே தெரியும். அதனால வீணா வந்து அந்த மாதிரி ஒரு விஷயத்த அ எ ஒரு ஒரு குருவா இருந்தா மட்டும் தான் அந்த நபர் தன்மையில கை வைக்கவே முடியும். சில பேர் கை வைக்கிறதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி குடுத்து வித்ட்ரா பண்ணதும் உண்டு என்கிட்ட. அதனால நான் இப்ப வந்து டோட்டலாவே யாருக்குமே வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கல. ஏன் அப்டின்னா, நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும்னா, அவங்களும் அதுக்கு வந்து தயாரா இருக்கணும். அவங்க தன்னுடைய நபர் தன்மையை இழப்பதற்கு தயாரே இல்ல அப்டிங்கிறப்போ, ஒண்ணும் பண்ண முடியாது. எதுவுமே பண்ண முடியாது. பட் அதுக்காக என்னுடைய தெளிவை நான் குடுக்காம இருக்கவும் முடியாது. ஸோ தெளிவ நான் சொல்லிர்றேன். நான் அடைந்த தெளிவை நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிர்றேன். ஆனா உங்க நபர் தன்மையிலலாம் நான் கை வைக்கல.
அது ஒரு குருவினுடைய வேலை. ஒரு குருவாக இருந்தால் மட்டுமே அந்த நபர் இல்லாமலாக்க செய்ய முடியும். அது ஆகிறதுக்கு யாரு டிசைபிள்ஷிப் சிஷ்யனாக தயாராக இருக்கிறார்களோ அவங்களுக்கு யார் குருவோ அவங்கவுங்க நடந்துக்கிட்டோம். இப்போதைக்கு நான் யாருக்கும் குரு கிடையாது. நான் எனது தெளிவை உங்களுக்கு தெளிவாக கொடுக்கவே இருக்கிறேன். அவ்வளவுதான். ஸோ இப்போ நம்ம டாபிக் வரலாம். கர்மா. கர்மா என்பது செயலையும் குறிக்கும், விளைவையும் குறிக்கும் இல்லையா? கர்ம பலன் அப்படின்னா விளைவு, கர்மா அப்படின்னா செயல். மகாபாரதத்துல அர்ஜுனருக்கு பெரும் மன உளைச்சல். எப்படி சொந்தங்களோடு போரிடுவது? இவங்க எல்லாருமே என்னுடைய சொந்தங்கள், நான் மதிக்கக்கூடியவர்கள், என்னுடைய உற்றார் உறவினர், இவங்க எல்லாத்தையும் நான் என் கையால எப்படி நான் கொலை பண்ணுவேன்? பெரும் மன உளைச்சல். அப்போ நிகழ்ந்தது தானே கிருஷ்ணருடைய உபதேசம், மகாபாரதத்தின் சாரம் அதானே. அந்த உபதேசத்துல ஞான மார்க்கத்தையும் வழங்கியாச்சு. ஞான மார்க்கம்னா என்னன்னு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி ஞானத்தையும் தெரிந்தாகிவிட்டது. அர்ஜுனர் கிருஷ்ணரின் விஸ்வரூப தரிசனத்தையும் பார்த்து விட்டார். எல்லாமே தெரிஞ்சிருச்சு. எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அர்ஜுனர் நான் கர்மத்திலிருந்து விடுதலை பெற்று விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போரிடாம இருந்தாராம். போரிட்டார் அல்லவா? சரி, போரிடுவது கடமை, போரிட்டார் அப்படின்னு வச்சுக்கோ. சரி, போர் முடிந்து விட்ட பிறகு இத்தனை பேர் கொன்னதுக்கான பாவத்தை எப்படி கழிப்பது என்று கிருஷ்ணரிடம் கேட்க, கிருஷ்ணர் சிவனிடம் போய் சரணடையுங்கள் அப்படிங்கிறார். அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? கர்மாவிலிருந்து விடுதலை பெற்று விட்டதாகவா? சரி, அர்ஜுனர் வேண்டாம், கிருஷ்ணர் மட்டும் என்ன? அவருடைய கிருஷ்ண அவதாரத்தில் அவர் செய்ய வேண்டியதை அவர் செஞ்சுக்கிட்டே தான் இருந்தாரு. அதற்குண்டான விளைவை அவர் சந்தித்துக் கொண்டேதான் இருந்தார். அப்ப கர்மாவில் இருந்து அவர் விடுபட்டவர் இல்லையா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. கர்மாவை அழிக்கலாம் முடியாது. அது நிகழ்ந்து கொண்டே இருக்கும். கர்மத்தை அனுபவிப்பவனும் செய்பவனும் அது மட்டும்தான் இல்லாம போகும். அந்த நபர் இல்லாம போயிடுவாங்க. நான் செய்கிறேன், அந்த நான் இல்லாம போயிருமே ஒழிய செயல் இல்லாமல்லாம் போகாது. மாயை என்றும் இருக்கும். மாயைனாலே கர்மாதான். இன்னொரு ஆழமான விஷயம் சொல்றேன். நீங்கள் ஒரு நபரெல்லாம் கிடையாது, நீங்களே ஒரு கர்மாதான். பிரபஞ்சமே ஒரு கர்ம வினை நடந்து கொண்டிருக்கிறது இல்லையா? இந்த கர்ம வினையில நீங்கள் ஒரு பார்ட். அப்படின்னா நீங்களும் ஒரு செயல். நீங்கள் செய்பவர் இல்ல, நீங்கள் ஒரு செயல், நீங்கள் ஒரு கர்மா. உங்கள் மூலமாக சில செயல்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. நீங்களே ஒரு இயக்கம், நீங்களே ஒரு நிகழ்வு. நீங்கள்னா இந்த உடல் மனதை சொல்றேன். உண்மையான நீங்கள் இது எல்லாத்தையும் தாண்டினது. நீங்கள் சிவம், நீங்கள் பிரம்மம், நீங்கள் அதுவே. அப்ப எதை ஆக்சுவலா அழிக்கணும்? கர்மாவை அழிக்கணும். கர்மாவை அழிக்கணும், கர்மால இருந்து விடுபடணும். கர்மா இல்ல பிரச்சனை. நான் செய்கிறேன் என்று நினைப்பவன் பிரச்சனை, நான் அனுபவிக்கிறேன் என்று நினைப்பவன் பிரச்சனை. அந்த நபர் தான் ப்ராப்ளமே. கர்மா ப்ராப்ளமே இல்லை. எல்லாமே நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கும். சதுர் யுகங்களும் திரும்ப திரும்ப வந்து கொண்டேதான் இருக்கும்.
கலியுகத்தில் இப்படித்தான் நடக்கணும்னா இப்படித்தான் நடக்கும். இது டெஸ்டின்டா அப்படின்னா டெஸ்டினி இருக்குதான், டெஸ்டின்டு தான். ஆனா அந்த டெஸ்டினிக்கான பாதை வந்து புதுசு புதுசா இருக்கு. ரொம்ப ரொம்பவே புதுமையா இருக்கு. எல்லாமே புதுசா இருக்கு. இப்படி ஒண்ணு நடந்தா இப்படி பண்ணாதான் அது வந்து இந்த இந்த டெஸ்டினிக்கு போய் முடியும். இது இப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா இந்த விஷயத்த இப்படி செஞ்சாதான் அது போய் இந்த மாதிரி அழியும், இல்லைன்னா இந்த மாதிரி உருவாகும். இது எல்லாமே புதுசு புதுசா நடக்குது. ஆனா இந்த அழிவதோ அல்லது ஆக்கலோ அது வந்து டெஸ்டினி. இது கிரியேட் ஆகணும், இது டெஸ்ட்ராய் ஆகணும் அப்படிங்கிறது டெஸ்டின்டு. அது இறைவனுடைய சித்தம். அந்த சித்தத்தை நிகழ்த்துவதற்கு நிகழும் அனைத்து நிகழ்வுகளும் புதுமையாக இருக்கின்றன. அதுவும் அவனுடைய விளையாட்டு. அப்ப அந்த புதுமை தன்மை எதுல இருந்து வருது? ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கிற கிரியேட்டிவிட்டி. மனிதன் மட்டும் இல்ல, எல்லா ஜீவராசிகளுக்கும் இருக்கு கிரியேட்டிவிட்டி. அத்தனை கிரியேட்டிவிட்டி இருந்ததுனாலதான் ஓரறிவிலிருந்து 5 அறிவு வரைக்கும் வந்து 5 அறிவிலிருந்து 6வது அறிவான நான் என்னும் செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் அப்படி ஒண்ணு நடந்தது. எல்லாமே புதுமை புதுமையாக நிகழ்ந்து கொண்டே இருக்கும். ஆனா டெஸ்டினி ஒண்ணுதான். இத்தனை பேருக்கு நான் சொல்றது ஆழமா புரியுதுன்னு எனக்கு தெரியல. ஆனா இது ரொம்ப 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 ஆழமான ஒரு விஷயம். நீங்கள் ஒரு நபர் அல்ல, நீங்கள் ஒரு இயக்கம். நீங்கள்ங்கிறது வந்து உங்களுடைய உடல் மனம் சார்ந்த இயக்கத்தை சொல்கிறேன். அந்த நபர் அப்படிங்கிறது ஒண்ணு உங்ககிட்ட இருக்கு அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலதான் நீங்க வந்து நீங்கள் நடத்துபவர், நீங்கள் நிகழ்த்துபவர், நீங்கள் அனுபவிப்பவர் அப்படின்னு எல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்க. அனுபவம் நிகழத்தான் செய்யுது, இல்லைன்னு இல்ல. சந்தோஷமும் நடக்கத்தான் செய்யுது, துக்கமும் நடக்கத்தான் செய்யுது. எல்லா அனுபவமும் வந்துட்டு போயிட்டு தான் இருக்கு. அது வந்துட்டு போயிட்டு தான் இருக்கும். அது ஒண்ணும் பண்ண முடியாது. அதுதான் விளையாட்டு. இப்ப இதுல இருந்தே நான் வெளியில வரணும் அப்படின்னா மீண்டும் வந்து பிறக்காம இருக்கணும். அப்படின்னா மீண்டும் உடல் மனம் சார்ந்த ஒரு பாடி எடுக்காம இருக்கணும். அப்ப அது எடுக்காம இருக்கணும்னா என்ன பண்ணணும்? முதல்ல நான் பாடி இல்ல, நான் இந்த உடல் இல்ல, நான் மனம் இல்ல, நான் யாருன்னு நான் தெரிஞ்சாதான் நான் என் வீட்டுக்கு போக முடியும். நான் யாருன்னே தெரியாம நான் என் வீட்டுக்கு போக முடியாது. அப்ப இப்படியே சுத்திட்டு இருக்க வேண்டியதுதான். இந்த நிகழ்வாகவே ஆகாம இருக்கிறது, அதுதான் வந்து முற்றிலும் விடுதலை. அதுதான் வந்து முக்தி. ஆனா உண்மையில நான் இது இன்னும் ஆழமானது. உண்மையிலேயே நீங்க நிகழ்வுமே அல்ல. நீங்க அதுல இருந்து வெளியில இருந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கீங்க. நிகழ்வுங்கிறது நிகழ்ந்து கொண்டே தான் இருக்கும். அது ஒண்ணுமே பண்ண முடியாது. பிரபஞ்சத்தின் செயல் என்ன? பிரபஞ்சம் இயங்கிக் கொண்டே இருக்கிறது. அது செயல்பட்டுக் கொண்டே இருக்கிறது. அந்த செயல்பாடு தான் மாயைன்னு சொல்றாங்க. மாயை தான் கர்மா. மாயையை அழிக்கலாம் முடியாது. அப்ப கர்மாங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும். நான் எல்லாத்தையும் அனுபவிச்சு தான் ஆகணுமா? எனக்கு இதுல விடிவு காலமே இல்லையா? அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, மகாபாரதத்துல அர்ஜுனரும் எல்லாத்துக்கும் பயந்துட்டு தான் இருந்தாங்க. உபதேசம் கேட்டு தான் யார் என்று அறிந்து பிறகு அவர் செயலை தொடர்ந்துட்டு தான் இருந்தாரு. உபதேசம் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அவர் போரிடத்தானே செஞ்சாரு. அப்படிதான் இதுவும் எல்லாம் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கும். நிகழ்த்துபவன் நீங்கள் அல்ல. அதிலிருந்து மட்டும் வெளியில வந்து பாருங்க. கர்மாவினுடைய தாக்கம் அப்படிங்கிறது பெருசா இருக்காது. ஏன்னா இந்த உடலுக்கான ஒரு விஷயம் நடக்கிறது வந்து அதை ஒன்றும் பண்ண முடியாது. அது அனுபவிச்சுதான் ஆகணும். எவ்வளவு தூரம் நம்மளுடைய அறிவை கொண்டு உடலை சரி செய்து கொள்கிறோமோ அதுதான். இது வந்து உடலுக்கான கர்ம வினை. அதை அனுபவிச்சே ஆகணும்.
அதுபோல மனதிற்கான கர்ம வினை வந்து சில விஷயங்கள்ல இருந்து நம்ம ஈஸியா வெளியில வந்துடலாம். எப்படி அர்ஜுனர் வந்து உபதேசம் பெற்று அந்த ஒரு தெளிவு கிடைத்ததோ, தெளிவா அதுக்கப்புறம் இறங்கிட்டாரு. அதுக்கப்புறம் அவருக்கு பெரிய மன உளைச்சல் எதுவும் இல்ல நம்ம போரிடுவதற்கு. அதுபோல நம்ம தெளிவா இருந்துட்டோம்னா, நடக்கிறத அனுபவிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இதெல்லாம் வந்து நான் புரிஞ்சுகிட்டது. நான் எங்கேயும் படிக்கல. படிக்கணும்னா டெக்னிக்கலா நெறைய இருந்தது. அது எல்லாமே உண்மதான். இல்லன்னுலாம் நான் சொல்லவே இல்ல. அ ஆனா என்ன பர்ப்பஸ்? நம்ம வந்து கர்மாலருந்து வெளியில வரணும் அப்படின்னு ரொம்ப அ மெனக்கெடுறோம். அதுக்காக நெறைய ஏமாறுறோம். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நெறைய நடந்துகிட்டு இருக்கு. உணர்ந்த பிறகும், அதை உணர்ந்த பிறகும் என்னென்னலாம் நடக்குது அப்படின்னு பார்க்கிறப்போ, எல்லாமே அது பாட்டுக்கு இருக்கத்தான் செய்யுது. மாயை அது பாட்டுக்கு இருக்கு. உலகம் அது பாட்டுக்கு இயங்கிட்டே தான் இருக்கு. எல்லாமே அதன் வேலையை செய்து கொண்டே தான் இருக்கும். மாற்றமே இல்ல. என்ன நபர்த்தன்மை இருக்காது அவ்வளவுதான். இந்த நபர்த்தன்மை இல்லாததுனால, கர்ம வினையினுடைய பாதிப்புங்கிறது வந்து ஒரு ஆளுக்கு போய் சேர்றதில்ல. ஆனா, வினையின் பயன் இருந்துகிட்டே தான் இருக்கு. வினை உண்டு, பயன் உண்டு, எல்லாமே போய்க்கிட்டே தான் இருக்கு. ஆனா, வினை செய்பவர் இல்லை, வினை அனுபவிப்பவர் என்பவர் இல்லை. ஆனால் அனுபவம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இது ரொம்ப ஆழமான விஷயம். யாரெல்லாம் வந்து ஷார்ட்கட் தேடுறீங்களோ, ஐயோ! நான் ஒரு தப்பு செஞ்சுட்டேன். எனக்கு எனக்கு இதுலருந்து விடுதலை வேணும். எனக்கு அது வேண்டாம். எனக்கு அதனுடைய பலன் அனுபவிக்கிறதுக்கு எனக்கு பயமா இருக்கு. அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்காது. அப்படின்னா என்ன? அப்படின்னு கர்மானா என்ன? இது என்ன நடக்குது? அப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை இருக்கிறவங்களுக்கு இது ஹெல்ப் பண்ணுமே ஒழிய, அ ரொம்ப ஆர்வமா, ஐயோ! எனக்கு இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில வந்தே ஆவணுமே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்த வீடியோலாம் ஹெல்ப் பண்ணாது. யாருக்கு கர்மா பத்தின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும், புரிதலும் வேணும்னு நினைக்கிறீங்களோ, அவங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா, இதுல ரொம்ப ஆழமான விஷயங்கள் எல்லாம் இருக்கு. நீங்க கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். உங்களுக்கும் புரிய வரும். சிவோகம். நன்றி.